For theories of specific heat, Einstein and Debye model for lattice specific heat. Einstein model and Debye model ரெண்டும் நமக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டு அதை வெப்பப்படுத்தி அதனுடைய வெப்பநிலையை 1 டிகிரி ரைஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு வெப்பம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐன்ஸ்டீன் அண்ட் டிபை மாடல் பாக்குறதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் தியரி படி கிளாசிக்கல் தியரி ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து டூலாங் பெட்டிட் லா. இந்த ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கான டூலாங் பெட்டிட் லா. இந்த டூலாங் பெட்டிட் லாவுல வந்து என்ன வந்து அசம்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, each solid consists of a large number of atomic particles executing simple harmonic motion about their equilibrium side. They are called atomic oscillators. அதாவது ஒவ்வொரு சாலிடும் நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அட்டாமிக் ஆசிலேட்டரா செயல்படுது. அடுத்து இந்த அட்டாமிக் ஆசிலேட்டர்கள் வைப்ரேட்ஸ் வித் சேம் ஃப்ரீக்வன்சி பட் தேர் எனர்ஜிஸ் ஆர் டிஃபரெண்ட் because they vibrate with different amplitude. அதாவது அட்டாமிக் ஆசிலேட்டர் வைப்ரேட் வித் த சேம் ஃப்ரீக்வன்சி. எல்லா அட்டாமிக் ஆசிலேட்டரும் ஒரே ஃப்ரீக்வன்சில ஆசிலேட் ஆகும். ஆனா அதோட எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்னு சொல்றாரு, வேற வேறையா இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து வைப்ரேஷன் வந்து ஆம்பிளிடியூட் வந்து வேறையா இருக்குது அப்படின்றதுனால. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் லார்ஜ்லி கண்ட்ரிபியூட் டு தி வைப்ரேஷன் எனர்ஜி ஆஃப் ஆல் அட்டாமிக் ஆசிலேட்டர். அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இதுல there is no restriction on the energy values of the atomic oscillator and it can take up continuum of energy values right from 0 to infinity. Atomic oscillator energy வந்து எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம், 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அது எடுத்துக்கலாம். இது வந்து டூலாங் பெட்டிட்டோடைய முக்கியமான ஒரு அசம்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம ஐன்ஸ்டீன் மற்றும் டிபைல வந்து இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க இந்த அசம்ஷனை. அதுக்காக தான் நம்ம இதை வலியுறுத்தி சொல்றோம். அடுத்த இந்த அசம்ஷனை கரெக்டா நீங்க இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டூலாங் பெட்டிட் லா. டூலாங் பெட்டிட் லா என்னன்னு பாத்தீங்கன்னா CV ஈக்குவல் டு 3R. CV ஈக்குவல் டு 3R. இதான் டூலாங் பெட்டிட் லா. ஜெனரலா இந்த CV கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து U கண்டுபிடிக்கிறோம். U ஈக்குவல் டு 3NaKT அல்லது 3NKTன்னு எடுத்துக்கலாம். 3NKT U ஈக்குவல் டு CV-க்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூவை வந்து என்ன பண்றோம், du/dt டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், சிவி கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலா நமக்கு அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகும். சிவி ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்முலா, சிவிக்கான ஜெனரல் ஃபார்முலா சிவி ஈக்குவல் என்னது, du/dt. இப்ப du/dt இப்ப இதை நீங்க 3NKT வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டி பொறுத்து 3NKன்னு கிடைக்கும். அதாவது 3NKKன்னு போட்டிருக்கோம். இந்த NKக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், நம்ம வந்து R அப்படின்னு போட்டலாம். NK equal to R. NK equal to R. Here CV என்பது atomic heat. CV என்பது atomic heat. அடுத்து இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த CV-யோட வேல்யூ இங்க வந்துருங்க. அப்படியே CV-யோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, யாரோட கருத்துப்படி, டூலாங் பெட்டிட் லாவின் படி CV equal to 5.96 calorie by gram mole Kelvin. அதுல எர்த் பை கிராம் மோல் கெல்வின்ல ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 8.31 into 10⁻⁷ எர்த் பை கிராம் மோல் கெல்வின். அதே சிபியோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஜூல், கிலோ ஜூல், கே மோல், கே எஸ்ஐ யூனிட்ல சொன்னோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ ஜூல் பெர் கே மோல் கே. ஓகே, இப்ப டூலாங் பெட்டிட் லாவின் படி சிவி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 3R. 3Rல ஆர்ன்றது கான்ஸ்டன்ட், R இஸ் கான்ஸ்டன்ட், அது எப்பவுமே மாற போறது இல்லை. அப்ப டூலாங் பெட்டிட் லாவின் படி எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதனுடைய ஸ்பெசிபிக் ஹீட் என்ன பண்ண போறது இல்லை, நமக்கு மாற போறது இல்லை. யாரையும் சார்ந்து இருக்காது, டெம்பரேச்சரையும் சார்ந்து இருக்காது. எந்த டெம்பரேச்சர்லயும் ஸ்பெசிபிக் ஹீட் ஒண்ணுதான்.
அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட்ன்றது என்னது? ஒரு யூனிட் மாச 1 டிகிரி வெப்பநிலை உயர்த்துறதுக்கு கொடுக்க வேண்டிய வெப்பம். அப்ப அந்த மெட்டீரியல் எந்த வெப்பநிலையில இருந்தாலும் சரி, கம்மியான வெப்பநிலையில இருந்து இருக்கும்போது இப்ப நீங்க அது 0 டிகிரில இருந்து 1 டிகிரிக்கு மாற்றும் போதும் சரி, அல்லது 500 டிகிரில இருந்து 501 டிகிரிக்கு மாத்துறதுனாலும் சரி, ஒரே அளவு வெப்பம் தான் கொடுக்கணும் அப்படின்றது யாரோட கான்செப்ட்? டூலாங் பெட்டிட்டோட கான்செப்ட். அது டெம்பரேச்சரை சார்ந்தது அல்ல. அப்ப டூலாங் அக்கார்டிங் டு டூலாங் பெட்டிட்ல சிவி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஆனா டூலாங் பெட்டிட்ல வந்து ஃபெயில்ட் ஆகுது. யாருக்கு ஃபெயில்ட் ஆகுது? நான் இதை மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. such light elements boron, beryllium, carbon as a diamond. போரான், பெரிலியம், கார்பன் இது மூணுக்கும் டூலாங் பெட்டிட்ல என்ன ஆகுது? ஃபெயிலியர் ஆகுது. இதோடைய சிவி வேல்யூ எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, போரானோட சிவி வேல்யூ 14, பெர்லியனுக்கு எவ்வளவு இருக்கு? 16, டைமண்டுக்கு எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா கார்பனுக்கு 6.1. ஆனா அவரோட கருத்துப்படி எதுல இருக்கணும்? 25 இருக்கணும். ஆனா 25 இல்ல, தப்பு தப்பா இருக்கு. அப்ப வந்து ஏன் போரான், பெர்லியம், கார்பன் இது மூணும் டூலாங் பெட்டிட்ல ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா, அதுக்கான ரீசன் வந்து இந்த போரான், பெர்லியம், கார்பன் அல்லது டைமண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய டிவைன் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 300 கெல்வினோட ஜாஸ்தி. 300 கெல்வின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா எத்தனை டிகிரி செல்சியஸ்? 27 டிகிரி செல்சியஸ். 27 டிகிரி செல்சியஸ் மேல வேலைன்ற போது அது வந்து ரூம் டெம்பரேச்சர். அப்ப ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கு. இப்ப ரூம் டெம்பரேச்சர் லெவல்ல இருக்கிறதுக்கு எல்லாம் டூலாங் பெட்டிட்ல என்ன பண்ணுது? பொருந்திருது. அதுக்கு மேல போகும்போது என்ன பண்ணல? ஆக்சுவலா பொருந்தல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரூம் டெம்பரேச்சர் வச்சு கால்குலேட் பண்ணிட்டாங்க. மேல போகும்போது தான் என்ன ஆகுது? ப்ராப்ளம் வருது. இப்ப நமக்கு எப்படி கேட்கலாம்னா, போரான், பெர்லியம், கார்பன் இது மூணு டூலாங் பெட்டிட்லாம எது ஒபே பண்ணலன்னு கேட்கலாம். என்னது? போரான், பெர்லியம், கார்பன் ஏன் ஒபே பண்ணல? இதனுடைய இல்ல அதோட டிவைன் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? ஆமா, 300 கெல்வினோட அதிகமா இருக்கு. 300 கெல்வின்றது ரூம் டெம்பரேச்சர் ரேஞ்ச். அடுத்து ஈவன் வர்ஸ் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஆல் சாலிட் டிராப்ஸ் ஷார்ப்லி அட் லோ டெம்பரேச்சர் அப்ரோச். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பெசிபிக் ஹீட் வந்து லோ டெம்பரேச்சர்ல என்ன ஆகுதுன்னா லோ ஆகுது. லோ டெம்பரேச்சர் என்ன ஆகுது? லோ ஆகுது. மேலும் 0 கெல்வின்ல ஸ்பெசிபிக் ஹீட் என்ன ஆயிருது? கிட்டத்தட்ட 0 ஆயிருது. ஆனா இவரோட கருத்துப்படி எப்பவுமே 25 kg தான் இருக்கு. எப்பவுமே மாறக்கூடாது இல்ல? எப்பவுமே மாறக்கூடாது. ஆனா லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல லோ ஆகுது. ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 300 கெல்வினுக்கு அந்த ரேஞ்ச் அது மேலும் போரான பெர்லியம், கார்பன் இதுக்கு என்ன பண்ணல? அதுக்கு பொருந்தல. ரைட்டா? அப்போ டூலாங் பெட்டிட்ல ஃபெயில்டு. இது ஃபெயில் ஆனதுனால 2 தியரி கிரியேட் பண்றாங்க. ஒன்னு ஐன்ஸ்டீன் தியரி, இன்னொன்னு டெபை தியரி. இந்த ஐன்ஸ்டீன் டெபை தியரி ரெண்டுமே குவாண்டம் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. The result of the classical theory of specific heat are not in agreement with the experiment result for many solids, particularly at low temperature ல சுத்தமா பொருந்தல. The discrepancy in the classical theory of specific heat were removed by Einstein to some extent by the application of quantum theory. Quantum theory அப்ளை பண்ணுவதன் மூலமாக அதுல கிளாசிக்கல் தியரியில ஏற்பட்ட டூலாங் பெட்டிட்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை இவர் என்ன பண்றாரு? சரி செய்யறாரு. இந்த ஐன்ஸ்டீனோட அசம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன் மேட் தான் ஃபாலோவிங் அசம்ஷன். என்னென்ன அசம்ஷன் பாத்தீங்கன்னா, the atoms are identical but independent simple harmonic oscillator. ஐன்ஸ்டீனோட அசம்ஷன் ஆட்டம்ஸ் வந்து என்னது? ஒரு மெட்டல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டம்ஸ் என்னது? ஐடென்டிக்கல், இண்டிபெண்டன்ட், மேலும் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எடுத்துக்கிறார். அது என்ன எடுத்துக்கிறார்? ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இண்டிபெண்டன்ட் வேர்டு முக்கியம். சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல் ஆட்டம்ஸ் வைப்ரேட் இன் ஐடென்டிக்கல் என்விரான்மெண்ட். எல்லா ஆட்டமுமே ஒரே மாதிரியான என்விரான்மெண்ட்ல தான் வைப்ரேட் ஆகுது. அதனால இது வந்து ஆல் ஆட்டம்ஸ் ஹேவ் த சேம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அனைத்து ஆட்டத்துக்கும் எப்படி இருக்கும்? ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். அதுவும் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? டிஸ்கிரீட் வேல்யூஸ் ஆஃப் எனர்ஜி. டிஸ்கிரீட்னா உங்களுக்கு தெரியும்,
ஏற்கனவே டூலாங் என்ன சொன்னாருன்னா 0 இருந்து இன்ஃபினிட்டி வரை அனைத்து எனர்ஜியும் பெற்றுக்கொள்ளலாம், கண்டினியூஸ் எனர்ஜி. இங்க அனைத்தையும் பெற முடியாது, இந்த ஃபார்முலா படி உள்ள எனர்ஜியை மட்டும் தான் பெற முடியும். இப்ப En = 1 க்கு சமமாக அல்லது 2 க்கு சமமாக அப்படிதான் என்ன பண்ண முடியும், ஆற்றலை பெற முடியும், இடையில உள்ள எனர்ஜியை பெற முடியாது. அடுத்த fourth வந்து the vibration of each atom in the solid may be resolved into components along 3 perpendicular axes so that each atom is represented by the 3 harmonic oscillator. ஒவ்வொரு ஆட்டத்தையும் என்னவா எடுத்துக்கிறார் அவர் வந்து 3 ஹார்மோனிக் ஆசிலேட்டரா எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு ஆட்டமும் 3 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன பண்ணும், ஆசிலேட் ஆகும். அதனால வந்து 3 ஆசிலேட்டரா எடுத்துக்கிறோம். 3. அப்ப therefore a solid containing n atom, சாலிட்ல மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு, n ஆட்டம் இருந்தா அப்ப எத்தனை ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கும், 3n ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு தனி ஆசிலேட்டரா எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 3 degrees of freedom. சோ ஒவ்வொன்னு இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டான், அதனால 3 degrees of freedom ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா இருக்கும். ஏன்னா இண்டிபெண்டன்ட், நாட் கப்புள்டு. ரைட்டா, கப்புள்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் வரும். இங்க கன்ஸ்ட்ரெயின் கிடையாது, ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியா என்ன பண்ணுது, ஆசிலேட் ஆகுது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் 3 degrees of freedom இருக்கு. அப்ப டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு வந்து n பார்ட்டிகல் இருந்து 3n degrees of freedom. But the mean energy per degrees of freedom, ஒரு degrees of freedomக்கான mean energy ஃபார்முலா வந்து freedom is not kT, அதாவது kT கிடையாது. kTக்கு பதிலா அவர் என்ன எடுத்துக்கிறாரு, ஜெனரலா நம்ம வந்து இதுல படிச்சிருப்போம் தெர்மோடைனமிக்ஸ்ல ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி. ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி என்னது, ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி ஒவ்வொரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் 1/2 kT ஆற்றலை பெற்றிருக்கும்னு சொல்லிட்டு. பட் இவரை என்ன பண்றாரு, மீன் எனர்ஜி பெர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து kT இல்ல, அந்த மீன் எனர்ஜி எப்படி எடுத்துக்கிறாரு வந்து E bar = எதுக்கு சமமா இருக்கும், hν by அங்க kT 1/2 kT எடுத்துக்கலாம். அதுக்கு மேல இங்க என்ன எடுத்துக்கிறோம், hν by E power hν by kT minus 1 அதுக்கு சமமா இருக்கும். அப்ப மொத்தம் வந்து இது E barன்றது என்னது, மீன் எனர்ஜி பெர் டிகிரிஸ், ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு இது மொத்தம் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு, ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 3 இருக்கு. அப்ப 3ஆல பெருக்கிறோம். அப்புறம் மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு, n ஆட்டம் இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க, திரும்ப n-ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது நேரடியா அட்டாமிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சிவிக்கான ஃபார்முலா வந்து இதை வந்து dE/dt, இதை t-ஆல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இது கிடைக்கும். இதை நேரடியா இது பண்ணிக்கீங்க, 3nk அப்படின்னு போட்டோம். 3nk e power hν by kT by e power hν by, ஆக்சுவலா இது நீங்க வந்து என்ன பண்ணணும், மேல உள்ளது அப்படியே வந்துடும். ஏன்னா மேல உள்ளது இது வந்து u/v ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 வந்துடும். ஈக்குவேஷன் 1 CV = dE/dt = 3nk e power hν by kT by e power hν by kT minus 1 whole square hν by kT whole square. அதாவது 3nk இருக்கு. அப்புறம் மேல என்ன இருக்கு நமக்கு, e power hν by kT, திரும்பவும் அதே e power hν by kT போட்டு minus 1 போட்டு என்ன போட்டுருவோம், whole square. இந்த சைடு பிறகு hν by kT whole square. இப்ப hν by k θe எடுத்துக்கங்க. அதே மாதிரி nk க்கு மேல r சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 கிடைச்சிரும். CV = 3nk க்கு மேல nk க்கு மேல r3r e power hν by kT அப்படின்ற போல hν by k க்கு மேல θe by t மட்டும் வரும். ஏன்னா t தான் மாறக்கூடியது, அதனால t மட்டும் வச்சுட்டு மத்ததை வந்து நம்ம θeன்னு வச்சுக்கிறோம். அப்ப θe by t whole square வந்துருது. அதுக்கப்புறம் வந்து 3r வச்சுட்டு இது எல்லாத்தையும் இதுல θ by e, θ by t, θ by t, θ by t இருக்கு. அப்ப டோட்டலா இந்த பிராக்கெட் டேர்மே என்ன வச்சுக்கலாம், நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த θ by t டேர்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப 3r into fென்றது ஐன்ஸ்டீன் ஃபங்க்ஷன், θe by t அப்படின்னு எழுதுறாங்க. அடுத்து ν என்பதை நீங்க வந்து ஐன்ஸ்டீன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சாலிட், ஐன்ஸ்டீன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சாலிட், அதாவது இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் சாலிட் அப்படின்னு சொல்றாங்க. θe என்பது ஐன்ஸ்டீன் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு. அடுத்து முக்கியமாக ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெசிபிக் ஹீட் தியரியின் படி அவருடைய முடிவுகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அட் ஹை டெம்பரேச்சர்ல ஸ்பெசிபிக் ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா நமக்கு இங்க வந்துருங்க. அட் ஹை டெம்பரேச்சர்ல CV வந்து யாருக்கு சமமா இருக்கு, 3r சமமா இருக்கு. இது என்ன இல்லாது டூலாங் பெட்டிட் லாவை அப்படியே ஃபாலோ பண்ணுது. இப்ப ஹை டெம்பரேச்சர்ல
அடுத்து at low temperature. Low temperatureல CV equal to இங்க வந்துருங்க அப்படியே CV equal to 3R e power minus hv by kT அடுத்து hv by kT whole square. இங்க low temperatureல இப்ப low temperatureல at low temperatureல CV ஆனது டெம்பரேச்சர் அதிகரிக்க என்ன செய்யும் நமக்கு, அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து CV decreases exponentially. CV வந்து லோ டெம்பரேச்சர்ல CV குறைகிறது. எப்படி குறையுது? எக்ஸ்போனன்சியலா குறையுது. இந்த எக்ஸ்போனன்சியலா அண்டர்லைன் பண்ணிங்க. டிக்ரீசஸ் எக்ஸ்போனன்சியலி. எக்ஸ்போனன்சியலா எப்படி குறையும்? சடனா குறையும். ஃபாஸ்ட் சடன். ஏன்னா பவர்ல குறையுது இல்ல. இப்ப நீங்க நார்மலா இப்ப 10 பவர் 1ன்னா எவ்வளவு? 10. அதுவே 10 பவர் 5 போட்டீங்கன்னா, ஆனா 1 இருக்கும் இங்க 5 இருக்கும். ரெண்டுக்கு இடையில 4 தான் வித்தியாசம். ஆனா 10 பவர் 1ன்றது 10. 10 பவர் 5 போட்டீங்கன்னா அது எவ்வளவு? 1 லட்சம் போயிடும். அந்த மாதிரி பவர்ல குறையும் போது ரொம்ப ஃபாஸ்டா குறையும். ஃபர்ஸ்ட் வந்து 1000 இருக்கிறது டக்குன்னு என்ன வந்துடும், அல்லது 10 லட்சமா இருக்கிறது டக்குன்னு என்ன வந்துடும், 1 லட்சமா வந்துடும். அப்புறம் 10 அந்த மாதிரி 1/10 அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்டா குறையும். அடுத்து t equal to 0k. 0kல CV என்ன ஆகுது நமக்கு? 0. அப்ப வந்து ஐன்ஸ்டீனுடைய இந்த நான் சொன்ன அண்டர்லைன் பண்ணிருக்கோம், அதை மட்டும் நீங்க அந்த ரிசல்ட் பாத்துக்கங்க. உள்ள டெரிவேஷன்ல நம்ம கேட்க போறது இல்லை, அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அதனால அதுல இப்ப நீங்க பார்க்க வேண்டாம். அட் ஹை டெம்பரேச்சர் CV equal to 3R. அட் லோ டெம்பரேச்சர் CV வந்து என்ன ஆகுது? டிக்ரீசஸ் எக்ஸ்போனன்சியலி. புரிஞ்சா அந்த ஃபார்முலா பாத்துக்கங்க. அடுத்து அட் t equal to 0 அல்லது t tends to 0 CV tends to 0. அப்ப ஹை டெம்பரேச்சர்ல மட்டும் டூலாங் பெட்டிட் லாவை, ஆமா டூலாங் பெட்டிட் லாவை வந்து ஒபே பண்ணும். அது டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 வந்து ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் பார்த்த அட்டாமிக் ஹீட் ஆஃப் த சாலிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃப்ரம் 2 அட்டாமிக் ஹீட் வந்து ஈஸியா அட்டாமிக் ஹீட் வந்து டெம்பரேச்சரை சார்ந்தது. அதுபோல அட் ஹை டெம்பரேச்சர் த அட்டாமிக் ஹீட் அப்ரோச்சஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ 3R. அப்புறம் அந்த அட்டாமிக் ஹீட் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் டென்ஸ் டு 0 அட் அப்சல்யூட் 0 ஆஃப் டெம்பரேச்சர் 0k. த எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் இதோட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் வந்து டிரான் பண்றாங்க டெம்பரேச்சருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கு இடையில. அந்த கர்வ் பாத்தீங்கன்னா இதான் வந்து சில்வருக்கான கர்வ், அலுமினியம், டைமண்ட் 3 கர்வ் ட்ரைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் கர்வ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா have the same form for the all substance. எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான ஃபார்ம். எப்படி வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகி எப்படி போகுதுலையே அதே மாதிரி அது எப்படி வந்து சில்வர், அலுமினியம், டைமண்ட் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா பட் இடங்கள் வெவ்வேறா இருந்தாலும் அந்த கர்வ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அந்த இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெசிபிக் சேஞ்ச் வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு, அதாவது டெம்பரேச்சர் மாறும் போது அப்படின்றது அதனுடைய கருத்து. அடுத்து வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஐன்ஸ்டீன் தியரி. இது ரொம்ப முக்கியம். லிமிடேஷன்ஸ் அப்படின்னா ஐன்ஸ்டீன் தியரியினுடைய வரம்புகள். இந்த முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு? அனைத்து அட்டாமிக் ஆசிலேட்டர்களும் சேம் ஃப்ரீக்வன்சி. அதான ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் என்னது? ஐன்ஸ்டீனோட அசம்ப்ஷன் பாருங்க, இண்டிபெண்டன்ட் சிம்பிள் ஆல் ஆட்டம்ஸ். செகண்ட் இருக்கு பாருங்க, ஆல் ஆட்டம்ஸ் ஹேவ் த சேம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இதுல வந்து என்ன ஆகுது? இப்ப இதுதான் லிமிடேஷனா சொல்றோம் நம்ம வந்து. சேம் ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் வேலிட். எப்ப? The assumptions that the vibrations of all atoms are simple harmonic and they all have one and the same frequency and the concept not valid. In fact, உண்மையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the vibrations of an atom are complex in nature because it is under the field of force due to large number of neighboring vibrating atoms. அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இண்டிபெண்டன்ட் ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான், எல்லா ஆட்டம்ஸும் ஒரே ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, அது நிறைய போர்சஸ் கிரியேட் ஆகும். அப்போ வந்து ஒவ்வொரு ஆட்டமும் அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் வைப்ரேட்டிங் ஆட்டத்தால அதோடைய வைப்ரேஷன் பாதிக்கப்படும். அது வந்து சேம் ஃப்ரீக்வன்சி நாட் வேலிட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் இது, இன் ஐன்ஸ்டீன் தியரி
frequency mu and h mu by kt have been obtained empirically அனுபவ ரீதியாக தான் இதை கடை பண்ணியிருக்காரு. இதை என்ன பண்ணல, அவர் வந்து வெரிஃபை பண்ணல அப்படின்றது. இப்ப இந்த பிரச்சனைக்காக ஐன்ஸ்டீனுடைய தியரிலையும் குறைபாடு இருந்ததுனால அடுத்து என்ன தியரி வரும்னு பாத்தீங்கன்னா டிவை தியரி. இப்ப அங்க இண்டிபெண்டன்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இங்க என்ன சொல்றாரு, கப்புள்டு ஆசிலேட்டர். ஆசிலேட்டர் கப்புள்டு ஆசிலேட்டர். கப்புள்டு ஆசிலேட்டர்னா ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கு இடையில என்ன இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். நம்ம டைஅட்டாமிக் மாலிகுல் பார்த்தோம்ல, ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் இடையில ரிஜிட் பாண்ட், அந்த மாதிரி பாண்ட் மாதிரி ஒரு கப்புள்டு இருக்கும், கப்புள்டு ஆசிலேட்டர். அப்ப the discrepancies present in Einstein theory are mostly removed by the Debye theory. Debye theory is in good agreement with the all range of temperature. Assumption பாத்தீங்கன்னா Debye recorded the solid as a system of coupled oscillator. The motion of coupled system can be described in terms of coupled system. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா in terms of the normal mode அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். These modes belong to the whole assembly. இந்த மோட் வந்து எதை பொறுத்து இருக்கு, மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்தது, நாட் சிங்கிள் ஆட்டம், அந்த அசம்பிளிக்கே சேர்ந்து இருக்கும். அப்ப the total number of modes is 3n, where n is the number of atom. அதாவது n என்றது நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்ப எத்தனை நார்மல் மோட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 3n நார்மல் மோட்ஸ் இருக்கும். 3n modes have different frequencies. n atoms இருக்கு, எத்தனை மோட் இருக்கு, 3n modes இருக்கு. ஒவ்வொரு மோடும் டிஃபரெண்ட் frequency. நம்ம போன சிலபஸ்ல கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலோட வைப்ரேஷன் பார்த்திருப்போம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபில 3 வைப்ரேஷன் இருக்கும். என்னது, சிமெட்ரிக் வைப்ரேஷன், அசிமெட்ரிக் வைப்ரேஷன், பெண்டிங் வைப்ரேஷன். அந்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொன்றும் வேற வேற frequencyல வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி சாலிட்ல ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்குது, நார்மல் மோட்ஸ்ல வைப்ரேட் ஆகுது. இண்டிபெண்டா தனித்தனி ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியா ஆசிலேட் ஆகல அப்படின்றதா இதே கான்செப்ட். அப்ப these 3n modes have different frequencies and energies up to a maximum frequency. அடுத்து என்ன சொல்றான், மொத்தம் 3n modes have different frequency, ஆனா மேக்ஸிமம் frequency எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அதுக்கு ஒரு வேல்யூ சொல்றான், நியூ டி. and energies up to maximum frequency mu d. mu d தான் maximum frequency. இதை தாண்டி என்ன பண்ணாது, ஆசிலேட் ஆகாது. the total number of frequencies must equal to 3n. ஏன்னா 3n modes ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட் frequency. அப்ப மொத்த total number of frequency எவ்வளவு, அதுவும் 3n அப்படின்னு சொல்றோம். அடுத்து when a solid is subjected to elastic vibration, ஒரு solid நீ elastic vibration பண்ணும்போது ரெண்டு விதமான வைப்ரேஷன் நடக்கலாம். ஒன்னு transverse, இன்னொன்னு longitudinal. But the possible modes of vibrations கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா nx square ny square plus nz square. அதற்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4l square v square by nu square equal to 4l square by lambda square. இப்போ lambda equal to என்ன ஃபார்முலா, அல்லது c equal to என்ன ஃபார்முலா, nu lambda. அப்ப lambda equal to c by nu. c தான் வந்து என்ன வச்சிருக்கோம் நம்ம வந்து v by nu. அப்ப அந்த v square by ஆக்சுவலா இதுதான் nu square. இது nu square, இது என்னது v square. அப்ப nu square by v square equal to 1 by lambda square. Thus the integers nx square, nx, ny, nz determine the possible frequencies அல்லது wavelength, where v is the velocity of propagation of the wave in the string, n is the length of the string. இதெல்லாம் நீங்க எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். the number of modes, longitudinal vibrationல number of modes பாத்தீங்க அப்படின்னா 4 by nu square, இது v square dv by cl cube, இது longitudinalக்கு. அதுவே transverse பாத்தீங்கன்னா அது அப்படியே ரெண்டால பெருக்கிடணும் 8. ஏன்னா longitudinalனா ஒன்லி இந்த வைப்ரேஷன் மட்டும் தான், இது பேக் அண்ட் ஃபோர்த் வைப்ரேஷன் மட்டும் இருக்கும். இது longitudinal. டிரான்ஸ்வர்ஸ்னா ரெண்டு இருக்கு இல்ல, இப்படி ஒண்ணு இருக்கு, அப்புறம் வந்து அப் அண்ட் டவுன் ஒண்ணு இருக்கு. அதனால ரெண்டாலும் பெருகிறோம். லாங்கிடியூட்ல ஒன்லி இந்த வைப்ரேஷன் மட்டும் இருக்கும், அலைபரவும் திசையும் இந்த வைப்ரேஷன் மட்டும். பட் இதுல வந்து நீங்க டிரான்ஸ்வர்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன வைப்ரேஷன் இருக்கும், நமக்கு வந்து
அலைபரவு திசைக்கு செங்குத்தாவே 2 டைரக்ஷன் வருதுல்ல, இது அலைபரவு திசை அப்படின்னா இப்படி வைப்ரேட் ஆகலாம் அல்லது இப்படி வைப்ரேட் ஆகலாம், இப்படி வைப்ரேட் ஆகலாம். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க லாஜிட்யூட்ல ஃபார்முலாவை இங்க இந்த 4ன்னு வருது, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ்க்கு என்ன வரும், நமக்கு 8 வரும். இப்ப இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா மொத்த நம்பர் ஆஃப் மோட்ஸ் கிடைச்சிரும். இந்த நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, இது 3 மட்டும் டிக் பண்ணிக்கங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மோட்ஸ் வந்து z ஆஃப் b dv ன்னு வச்சுக்கிறோம், equal to 4 by v square dv into 2 by ct cube plus 1 by cl cube. அடுத்த டிபையோட அப்ராக்சிமேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்மால், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா எதோடனா கம்பேர்ட் டு த வேவ் லென்த் ஆஃப் த எலாஸ்டிக் வேவோட கம்மியா இருந்துச்சுன்னா the crystal can be regarded as a continuum form, the point of view of the wave. அதாவது கண்டினியூம் எடுத்துக்கலாம். எப்ப அப்படின்னா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் வேவ் லென்த் கம்பேர் பண்ணும்போது இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப கிறிஸ்டலை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாரு அவரு கண்டினியூமா இருக்கு, இடையில எந்த கேப்பே இல்லாம கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அந்த டிபை therefore assumed that the continuum model, டிபையோட மாடல் என்ன மாடல், continuum model. Thus the frequency spectrum corresponding to the perfect continuum is cut off at a Debye frequency nu d so as to comply with a total of 3n models. The nu d ஏற்கனவே பார்த்தோம், nu d ன்றது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் frequency, இதுக்கு மேல என்ன பண்ணாத frequency வைப்ரேஷன் frequency போகாது. அதற்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா பாத்துங்க. இது வந்து கட் ஆஃப் nu d ன்றது கட் ஆஃப் frequency, அதாவது கட் ஆஃப் டிபை frequency ன்னு சொல்லலாம். நம்ம வந்து nu d ன்றது டிபை frequency, இந்த இடத்துல என்ன ஆகுது, பெர்ஃபெக்ட் கண்டினியூம் வந்து என்ன ஆகுது, கட் ஆஃப் ஆயிடுது. கண்டினியூம் இஸ் கட் ஆஃப். அடுத்த வைப்ரேஷனல் எனர்ஜி ஆஃப் த கிறிஸ்டல் E என்ற வைப்ரேஷன் எனர்ஜிக்கான ஃபார்முலா இது. அடுத்த புட்டிங் hν by kT வந்து x னும் E வந்து kT by hx இதெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா கடைசியில நமக்கு E ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வந்துடும். இதை பாக்ஸ் பண்ணிக்கங்க. அல்லது இந்த ஃபார்முலா E equal to 9n kT T by theta d whole cube integral 0 to x max x cube by e power x minus 1 dx. அல்லது இந்த x max வேற theta d by t சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். இப்ப கடைசியில் நமக்கு முக்கியமான ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா இந்த CV, இந்த CV தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். CV equal to dou E by dou t equal to 9nk t by theta d whole cube integral 0 to theta by t e power x x power 4 e power x minus 1 whole square into dx. இதை வந்து CV equal to 9nk வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 9r அப்படின்னு கிடைக்கும். 9rல நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு வந்து 9nk, nk க்கு பதிலா r போட்டீங்கன்னா 9r. 9 வந்து 3 into 3 பிரிச்சுக்கிறோம். அதுல 3r போக பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன வச்சுக்கிறாங்க, theta d by t ஒன்னு வெளியில எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து FTன்னு வச்சுக்கிறோம். FTன்றது பாத்தீங்கன்னா 3t by theta, இது அப்படியே வந்துடும் உங்களுக்கு 3t by theta d whole power 3 போல whole power 4 வரும். ஏன்னா இங்க வந்து ஒரு என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஒரு theta d by t நம்மள வெளியில எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இங்க 4 வந்துடும். மற்றபடி இதெல்லாம் அப்படியே வந்துடும். இது FT எடுத்துக்கிறோம். இந்த FTக்கு என்ன பேர் அப்படின்னா டிபை ஃபங்க்ஷன் அப்படின்னு பேரு. FTக்கு என்ன பேரு, டிபை ஃபங்க்ஷன். இது இன்னொரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து theta d equal to k nu m by k. நார்மலா theta d ன்றது இங்க வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிபை டெம்பரேச்சரை குறிக்கும். எதை குறிக்கும், ஆமா theta d ன்றது டிபை டெம்பரேச்சர். நார்மலா நமக்கு வந்து hν ஈக்குவல் டு பொதுவாக எப்படி இருந்தலாம், நம்ம வந்து kT, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு tன்றது டெம்பரேச்சர், Tக்கு மேல என்ன போட போறோம், நம்ம வந்து theta d அல்லது டிபை டெம்பரேச்சர். அது சில புக்ல TD கூட போட்டிருப்பாங்க, TT அப்படின்னு கூட போடுவாங்க டிபை டெம்பரேச்சரை.
theta d போட்டுப்போம். இப்ப theta d hd by k. ஏன்னா இந்த ஃபார்முலா எதுக்கு முக்கியம் அப்படின்னா நமக்கு வந்து டிவைட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. இல்ல அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, டெம்பரேச்சர் கேட்கற மாதிரியே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அப்ப theta d equal to hd by k இதை ஞாபகம் வச்சுங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து டிவைட் டெம்பரேச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ணும், வேற வேற எலமெண்ட்டுக்கு வேற வேறையா இருக்கும். அடுத்து டிவைட் மாடலுடைய சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட் வெரி ஹை டெம்பரேச்சர், வெரி ஹை டெம்பரேச்சர்ல இதுவும் என்னதான் CV equal to 3R, டூ லாங் பெட்டிட்டுக்கு போயிடுது. அடுத்து அதுவே லோ டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்ல தான் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா CV ப்ரொபோஷனல் என்னது T cube. இந்த CVக்கான ஃபார்முலா வந்து CV equal to 12/5 pi power 4R T by theta d whole cube அல்லது CV equal to 234R T by theta d whole cube. எப்படி போட்டாலும் கடைசியில CV யாருக்கு ப்ரொபோஷனலா வந்துருது, T cube. இதனால இந்த லாவையே என்ன சொல்லுவாங்கன்னா டிவைட் T cube லா அப்படின்னு சொல்லுவாங்க. CV ப்ரொபோஷனல் டு T cube. CV எப்பொழுது T cubeக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அட் வெரி லோ டெம்பரேச்சர். எல்லா நேரங்களும் இல்ல, நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அட் ஹை டெம்பரேச்சர் கொடுத்துட்டு நமக்கு அந்த இந்த ஆப்ஷனே கொடுப்பான். நம்ம என்ன டிவைட்னா T cube ஞாபகம் வச்சிருப்போம். அங்க ஹை டெம்பரேச்சர்ல CV ஈக்குவல் என்னது 3R தான். அட் வெரி லோ டெம்பரேச்சர்ல தான் CV இஸ் ப்ரொபோஷனல் டு T cube. இதன்படி டிவைட் தியரி படி. அந்த இந்த லா வந்து எதுக்கு மிக நல்லா பொருந்துன்னு பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து theta d by 10 அதை விட எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கிறதுக்கு நல்லா பொருந்துதுன்னு சொல்றாங்க இங்க. அடுத்தான லிமிடேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கம்மியா சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா theta d by 50 அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ முக்கியமா வந்து டிவைட் மாடல் வந்து ஒரு என்ன மாடல், கண்டினியூம் மாடல். டிவைட் மாடல் என்ன மாடல், கண்டினியூம் மாடல். இந்த கண்டினியூம் மாடல் எதுக்கு மட்டும் பொருந்துன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லாங் வேவ் லென்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும். எதுக்கு மட்டும் பொருந்தது, லாங் வேவ் லென்த். லாங் வேவ் லென்த் தான் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும், லோ ஃப்ரீக்வன்சி. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா this theory neglects the dispersion of the wave. Wave dispersion, wave dispersion என்னது, பிரிகை அடைதலை நெக்லெக்ட் பண்ணுது. ஏன்னா கண்டினியூவா இருக்கிறோம் இல்லையா, அதனால. அடுத்து the total number of vibrational modes are assumed to be, total number of vibration mode எவ்வளோ இங்க 3n. okay, as the solid is taken to be an elastic continuum, it should have an infinite number of frequency. அத கண்டினியூம் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டதுனால அப்ப வந்து எத்தனை மோடு இருக்கலாம், இன்ஃபினைட் மோடு இருக்கும். அடுத்து இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூடின்னு சொன்னோம் இல்லையா, நியூடி இஸ் assumed to be the same for both longitudinal and transverse wave. அதாவது நியூடி வேல்யூ வந்து லாஞ்சிடியூடினலுக்கும் அதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டாரு, எதுக்கு டிரான்ஸ்வர்ஸ்க்கும் அதே வந்து கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா but as the velocities VL longitudinal velocity and transverse velocity ரெண்டு என்ன கிடையாது, ஈக்குவலா இல்ல. அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா நியூடியும் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அவர் எடுத்துக்கிட்டது ரெண்டுக்கும் சேமன் எடுத்துக்கிறாரு. ஆனா வந்து வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கிறதுனால நியூடியும் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றோம். அடுத்து the experimental result agree with the result from debate theory of specific fairly well at high temperature. At low temperatures, debate T cube law does not hold in the temperature range less than 0.1 theta d. 0.1 theta d விட கம்மியான டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு இது பெருசா என்ன பண்ணல, பொருந்தல. மேலும் however in actual practice T cube law to hold good for the temperature region T less than theta d by 50. According to debate theory படி theta d is independent of the temperature. ஏன்னா உங்களுக்கு theta d போட்டீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா
hd by k hd by k. இதுல எங்கயாவது என்ன இல்லை நமக்கு டிவைன் டெம்பரேச்சர் தீட்டா டி வந்து டெம்பரேச்சரை சார்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பட் ஆக்சுவலி தீட்டா டி இஸ் பவுண்டட் டு வேரி அப் டு, ஆனா தீட்டா டி டெம்பரேச்சரை பொறுத்து என்ன பண்ணுது, ஒரு 10% வரைக்கும் வேரி ஆகுது. அது பெரிய அளவுல வேரி இல்லை, அதனால வந்து பெருசா அவரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அடுத்து this theory assumes that the solid consists of the identical atoms சொல்லிருக்காங்க. Hence the theory is not applicable to this theory is not applicable to crystal. கிறிஸ்டலுக்கு இதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா வந்து சாலிட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அவரு, ஐடென்டிக்கல் ஆட்டம். சாலிட் வந்து ஐடென்டிக்கல் ஆட்டம்னா எல்லாமே ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டது. ஆனா உண்மையில கிறிஸ்டல் இப்ப சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கும், சோடியம் இருக்கும், ரெண்டு வெவ்வேறு விதமான அவங்க வந்து கிறிஸ்டலுக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா வந்து வேற ஆட்டம்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். அது டிபை தியரி கம்ப்ளீட்லி நெக்லெக்ட்ஸ் த இன்டர் அட்டாமிக் இன்டராக்ஷன். அதாவது டிபை தியரி என்ன பண்றாங்கன்னா அவங்க அசம்ஷன்ல வந்து ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு இடையில எந்த இன்டராக்ஷன் இல்லை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் கான்ட்ரிபியூஷனும் இல்லை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதாவது லாட்டிஸ் ஸ்பெசிபிக் ஹீட், ஸ்பெசிபிக் ஹீட்டுக்கு எலக்ட்ரானோட எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்டர் அட்டாமிக் இன்டராக்ஷன், அணுக்களுக்கு இடைப்பட்ட அந்த எந்த ஒரு வினையும் இல்லை, விசையுமே இல்லை அப்படின்னு எடுத்திருப்பாரு. அடுத்து கீசம் அப்படின்ற ஒரு டிபை தியரியை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்க அப்படின்னா லிக்விட் ஹீலியம் டெம்பரேச்சர் ரேஞ்ச். லிக்விட் ஹீலியம் டெம்பரேச்சர் ரேஞ்ச்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 4 கெல்வினுக்கு கீழே, 4 கெல்வினுக்கு கீழே டிபை தியரி என்ன பண்ணலன்னு சொல்றாரு அவரு, பொருத்தனை பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அடுத்து டிபை அசியூம்டு சாலிட் இஸ் கண்டினியூஸ். டிபை வந்து சாலிட கண்டினியூஸ் எடுத்துக்கிட்டாரு. ஆனா உண்மையிலேயே சாலிட் வந்து என்னவா இருக்குது, நமக்கு டிஸ்கிரீட்டா இருக்குது அப்படின்றது. இது மாதிரி 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட்ல நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கங்க. அடுத்து வந்து செகண்ட், தேர்டு. அடுத்த ஃபிஃப்த் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இது பொருந்துது அப்படின்றது. அடுத்து வந்து இது வந்து எதுக்கு பொருந்தாது, நமக்கு வந்து கிறிஸ்டலுக்கு ஆமா பயன்படுத்த முடியாது. அப்புறம் கீசம் சொன்ன அந்த லிக்விட் ஹீலியம் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பாத்துங்க. அந்த கம்பேரிசன் வந்து ஐன்ஸ்டீன் மாடல் நீங்க அதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் போத் டிபை அண்ட் ஐன்ஸ்டீன் மாடல் ரெண்டுமே என்ன கொடுக்குது, நமக்கு CV = 3R, டூ லாங் பெட்டிட் லா அதை வந்து கொடுத்துருது. அதுவே அட் லோ டெம்பரேச்சர்ல ஐன்ஸ்டீன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்சியல் டிகிரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து டிபை தியரி என்ன சொல்லியிருக்காங்க, D3, அதாவது டெம்பரேச்சர் கியூபுக்கு ப்ரொபோசலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐன்ஸ்டீன் தியரி ஃபெயில்ஸ் அட் லோ டெம்பரேச்சர். ஐன்ஸ்டீன் தியரி வந்து லோ டெம்பரேச்சர் டோட்டலா ஃபெயில் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சில்வர் அட் 14K த வேல்யூ, சில்வருக்கு 14 கெல்வின்ல ஐன்ஸ்டீன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா அவ கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் ஃபார்முலா வந்து உண்மையான வேல்யூவை போல எத்தனை மடங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 28 டைம்ஸ் லோயரா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவோட 28 மடங்கு கம்மியா இருக்கு. அப்ப வந்து லோ டெம்பரேச்சர்ல ஐன்ஸ்டீன் தியரி வந்து அதுவும் ஃபெயில் ஆகிறது. அப்புறம் ஐன்ஸ்டீன் அசியூம்டு தட் ஆட்டம்ஸ் வைப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி எடுத்துக்கிட்டாரு. independently in the presence of other atoms with a constant frequency corresponding to ஐன்ஸ்டீன் சொன்ன பிரான்ச் வந்து அந்த வைப்ரேஷன் பிரான்ச் பாத்தீங்கன்னா என்ன பிரான்ச்ல வருதுன்னா ஆப்டிகல் பிரான்ச். டிபைல பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன பிரான்ச் வருது, நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சவுண்ட் வேவ்ஸ் அந்த கான்செப்ட் வருது. டிபை ப்ரொபோசல் தட் வேவ்ஸ் could be provided through solids and their frequency ranged from a lower value, அதுல இருந்து ஹையர் வேல்யூ வரைக்கும் போகும். அதாவது சவுண்ட் வேவ் லெங்க்ல இருந்து சவுண்ட் வேவ் ரேஞ்ச்ல இருந்து எது வரைக்கும் போகுது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் வரைக்கும் அதனுடைய இது வந்து இருக்கும். இதுல டிபையோட கான்செப்டின் படி அணுக்கள் வந்து வைப்ரேட் ஆகிறது. அடுத்து இவர் எப்படி கன்சிடர் பண்ணாருன்னா வைப்ரேஷனல் மோட் ஆஃப் எ கிறிஸ்டல் ஆஸ் எ ஹோல் வைப்ரேட், அதாவது டோட்டலா எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு வைப்ரேட் ஆகுது, டோட்டலா வைப்ரேட் ஆகுது. ஐன்ஸ்டீன் கான்செப்ட் ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியா வைப்ரேட் ஆகும்.
டிபை கான்செப்ட் படி நோட் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் எபோவ் theta d molar specific heat CV lattice plus CV எலக்ட்ரான். இது வந்து lattice specific heat, இது electronic specific heat. இது வந்து நமக்கு அந்த டூலாங் பெட்டிட் லா படி இந்த ஃபார்முலா. டூலாங் பெட்டிட் லாவின் படி lattice specific heat வந்து 3R, எலக்ட்ரானால ஏற்படக்கூடிய specific heat வந்து எவ்வளவுன்னா 3/2. இது வந்து யார் படி? டூலாங் பெட்டிட் லாவின் படி. பட் ஆனா ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு வேலையுமே பின்னாடி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு.